அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய ஒரு நடவடிக்கையின் வீடியோவில் அவர்களின் சீருடையில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அவர்களின் தேசிய கொடியுடன் ஒரு பேட்ஜ் இருந்தது. அதில் ஒரு வரைபடம் இருந்தது. ஆனால் இது தற்போதைய இஸ்ரேலின் வரைபடம் இல்லை. இது கிரேட்டர் இஸ்ரேல் என்ற அவர்களின் பெரிய கனவின் வரைபடம். இஸ்ரேல் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர்களின் நிறுவனர் தியோடர் ஹெர்சல் முதல் இந்த கனவை அவர்கள் கண்டு வந்தனர். இந்த வரைபடத்தில் என்ன இருக்கிறது? பாலஸ்தீனத்தின் முழு பகுதி அவர்கள் ஏற்கனவே கைப்பற்றியவை. அதோடு ஜோர்டான், லெபனான், சிரியா, எகிப்தின் ஒரு பகுதி, ஈராக்கின் ஒரு பகுதி ஆகியவையும் உள்ளன. மற்றொரு நாட்டின் நிலத்தை இப்படி தங்கள் வரைபடத்தில் காட்டுவது அந்த நாட்டுக்கு எதிராக தாக்குதல் அறிவிப்பதற்கு சமம். இது ஒரு வகையில் போர் அறிவிப்பு தான். ஆனால் நமது முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு இது புரிவதில்லை. அவர்கள் நினைப்பது காசா அழிக்கப்பட்டது, பாலஸ்தீனம் நாசமாக்கப்பட்டது, எகிப்து பொருளாதார ரீதியாக தகர்க்கப்பட்டது, சிரியாவும் ஈராக்கும் பாழாக்கப்பட்டன, லெபனானும் அழிக்கப்படுகிறது. இவை அந்த நாடுகளின் சொந்த பிரச்சனைகள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்கள் அரண்மனைகளிலும் சொந்த நாடுகளிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த தீ அவர்களின் வீடுகளுக்கும் பரவப் போகிறது. இப்பொழுது விழிக்காவிட்டால் பின்னர் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்காவின் ஆதரவு இருக்கிறது. ஏன்? ஒரு காரணம், அமெரிக்காவில் உள்ள யூத லாபி அங்கு வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் அதற்கு அப்பால் மத்திய கிழக்கில் தங்கள் எதிரிகளை ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், துர்க்கி கட்டுப்படுத்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை. நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக இஸ்ரேலை முன்னிறுத்தி இந்த நாடுகளை பலவீனப்படுத்துகிறார்கள். இதோடு இஸ்ரேலின் மிகப்பெரிய இலக்கு கிரேட்டர் இஸ்ரேல் என்ற கனவை நிறைவேற்றவும் முயற்சிக்கிறார்கள். கிரேட்டர் இஸ்ரேல் என்றால் என்ன? அவர்களின் புனித நூலான தோராவில் கூறப்பட்ட வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் பற்றியது. சுலைமான் நபியின் இராச்சியத்தை மீட்டெடுப்பது அவர்களின் இலக்கு. அவர்கள் நம்புவது அவர்களின் மசீஹா, அவர்கள் சொல்லும் பொய்யான மசீஹா வந்து இந்த இராச்சியத்தை ஆழ்வார், உலகின் முழு கட்டுப்பாடும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று. இந்த கனவை நிறைவேற்ற மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற புனித தலங்களை அழிக்கவும் சிவப்பு பசுவை பலியிடவும் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக அவர்கள் தங்கள் எதிரிகளை ஒவ்வொருவராக அழிக்கிறார்கள். ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை ஈரானில் வைத்து கொலை செய்தார்கள். ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை பெய்ரூட்டில் வைத்து கொலை செய்தார்கள். ஈரான், லெபனான், சிரியாவில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இந்த நாடுகளை இராணுவ ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பலவீனப்படுத்தி தங்கள் பாதையில் உள்ள தடைகளை அவர்கள் நீக்குகிறார்கள். நமது முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இன்னும் ஒன்றிணைய தயாராக இல்லை. அவர்களுக்கு பயம், அமெரிக்காவுடனான உறவு பாதிக்கப்படுமா, இஸ்ரேலுடனான வணிகம் நின்று போகுமா என்று. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போது ஒன்றிணையாவிட்டால் பின்னர் அவர்களும் இந்த பேரழிவை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது. துர்க்கி ஐநா மேடையில் முஸ்லிம் நாடுகளை ஒன்றிணைத்து நேட்டோவை போல ஒரு கூட்டணி உருவாக்க முயற்சித்தது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை அனுமதிக்காது. முன்பு மும்மர் கடாபி, சதாம் ஹுசேன், சுல்ஃபிகர் அலி பூட்டோ, ஷா பைசல் இவர்கள் அனைவரும் இது போன்ற முயற்சிகளுக்கு தண்டிக்கப்பட்டவர்கள். துருக்கியில் ஆட்சி கவிழ்க்கப்படலாம் அல்லது அதிபர் எர்டோகன் நீக்கப்படலாம் என்ற சாத்தியமும் உள்ளது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் பற்றியது. இஸ்ரேலிய எழுத்தாளர் எவி லிப்கின் 2025 ஜனவரியில் ஒரு பேட்டியில் கூறியது, அவர்களின் எல்லை லெபனானின் பாலைவனம் முதல் யூப்ரடிஸ் வரை மக்கா, மதீனா, சினாய் மலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரிவடையும் என்று. அவர்கள் நம்புவது இந்த பகுதிகள் அவர்களின் மூதாதையர்களான இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபியின் நிலங்கள் என்று. தோராவில் இந்த நிலம் தங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இப்போது அதை மீட்க வேண்டிய நேரம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு இஸ்ரேல் அமைச்சர் பாரிஸில் நடந்த உரையில் கிரேட்டர் இஸ்ரேல் வரைபடத்தை காட்டினார். அதில் ஜோர்டானின் பகுதிகளும் கிழக்கு ஜெருசலேமும் இஸ்ரேலின் பகுதியாக காட்டப்பட்டன. ஜோர்டான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எந்த பலனும் இல்லை. இஸ்ரேல் படையினர் கிரேட்டர் இஸ்ரேல் பேட்ஜ் அணிந்து வெளிப்படையாக அணிவகுப்பு நடத்துகிறார்கள். இது சாதாரண விஷயமில்லை. மற்றொரு நாட்டின் நிலத்தை தங்களுடையது என்று கூறுவது, தோராவில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாதிடுவது, இது தெளிவான பயங்கரவாதம் இல்லை என்றால் வேறு என்ன? இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது முஸ்லிம் ஒற்றுமை. அதனால் அவர்கள் பிரித்து ஆள் என்ற உத்தியை பயன்படுத்துகிறார்கள். மக்களை விலைக்கு வாங்குவது, கொலை செய்வது, போர்களை உருவாக்குவது, பணத்தால் செல்வாக்கு செலுத்துவது, இவை அனைத்தையும் செய்கிறார்கள். அவர்களின் இலக்கு இந்த வரைபடத்தில் உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒவ்வொன்றாக கைப்பற்றுவது.
உலகின் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் என்ன செய்கின்றன? அவர்கள் முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேலை ஆதரிக்கின்றனர். மனித உரிமைகள் பற்றி பேசுபவர்கள் இங்கு மௌனமாக இருக்கின்றனர். நாம் முஸ்லிம் உலகம் எங்கே நிற்கிறோம்? தொழில்நுட்பம், அரசியல், வணிகத்தில் இவர்களுடன் போட்டியிடவே முடியவில்லை. ஏன்? காரணம் தெளிவாக உள்ளது. குர்ஆன் கூறுகிறது, உன் புஸ்தகத்தை புறக்கணித்தால் இறைவன் உன்னை உலகில் இழிவுபடுத்துவான், உன் இடத்தை வேறு ஒரு சமூகத்துக்கு கொடுப்பான். நமது ஆட்சியாளர்கள் தங்கள் முரண்பாடுகளை மறந்து ஒன்றிணையாவிட்டால் இந்த நிலை மாறாது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஈரானிடமிருந்தோ, உலகின் ஒரே முஸ்லிம் அணுசக்தியான பாகிஸ்தானிடமிருந்தோ வருகிறது. ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார், எங்களுக்கு அச்சுறுத்தல் உள்ள ஒரே நாடு பாகிஸ்தான், ஏனெனில் அது மதத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட நாடு எங்களைப் போல. ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானை உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்க வைத்து முன்னேற முடியாத நிலையில் வைத்துள்ளது. இப்போது அவர்களின் கவனம் ஈரானில் உள்ளது. ஈரான் ஒரு அணு சக்தியாக மாறுவதற்கு அருகில் உள்ளது. அப்படி நடந்தால் மத்திய கிழக்கில் சக்தி சமநிலை வரும். இஸ்ரேல் ஈரானை தாக்க 100 முறை யோசிக்க வேண்டி வரும். ஏனெனில் அணு யுத்தத்தை யாராலும் தாங்க முடியாது. கிரேட்டர் இஸ்ரேல் ஒரு பெரிய கனவு, ஆனால் இதை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல. ரஷ்யா, சீனா, முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்தால் இஸ்ரேலை தடுக்க முடியும். இல்லையெனில் இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கலாம். முஸ்லிம் உலகம் இதை ஜங்கே ஹர்மகெதோன் என்றும் கிறிஸ்தவர்கள் ஆர்மகெதோன் என்றும் அழைக்கின்றனர். இந்த கனவு ஒரு கற்பனையாகவே தொடர வாய்ப்பு உள்ளது. ஆனால் நாம் ஒன்றிணைய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு அறிவையும் நல்ல மனதையும் தரட்டும். ஆமீன்.